பிறருக்கு தீங்கு நினைப்பவர்கள் யாருன்னு கேட்டாக்கா, அவங்களுடைய பேச்சை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, நான் ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக முந்திக்கிட்டு இருப்பாங்க. முந்திக்கிட்டு அவங்க அதாவது ஒருவருடைய தனிப்பட்ட விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, அவங்க சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் தவிர, நாம் போய் கேட்கக்கூடாது. அதில் ஆர்வம் செலுத்தக்கூடாது. பிறருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி மற்றவங்க சொன்னால் தெரிஞ்சுக்கணுமே தவிர, நாம் அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க எப்படி வாழ்கிறாங்க, மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்களா இல்லையா அப்படின்னு போயிட்டு அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நமக்கு இருக்கக்கூடாது. அதனால் என்றைக்குமே பிறருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி அவங்க சொன்னால் கேட்டுக்கணுமே தவிர, நாமளாக முந்திக்கிட்டு போய் அதை தெரிஞ்சிக்க ஆர்வப்பட்டிங்கன்னா அதோட நோக்கம் என்னென்னா தீய நோக்கமாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. அது பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் முந்திக்கிட்டு போயிட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி எட்டி பார்க்குறது. அவங்க குடும்பத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்காங்களா, சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்குல்ல, அவர் சொல்லாமலேயே அதாவது மற்றவங்க அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவங்க சொன்னால் தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, சொல்லலைன்னா அதை பற்றி கவலையப்படக்கூடாது. மற்றவங்க தனது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி, தன்னுடைய பர்சனல் வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கை அதை பற்றி அவங்க சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்லாமல் தெரிஞ்சிக்க ஆர்வப்படவே கூடாது. சொல்லலைன்னா பரவாயில்ல, தெரிஞ்சிக்க வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நாமளாக போய் முந்திக்கிட்டு அவங்க பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்களா இல்லையா, அவங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முந்திக்கிட்டு போய் கேட்கக்கூடாது. அவங்க சொல்லாமலேயே முந்திக்கிட்டு போய் கேட்குறீங்கன்னா அதில் தீய நோக்கம் இருக்கிறது என்று பொருள். அவங்க வாழ்க்கையில் துன்பப்பட்டால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆக அவர்கள் துன்பப்பட வேண்டும். அப்படி ஏதாவது துன்பத்தில் இருக்கிறார்களா, அந்த மகிழ்ச்சியான செய்தி அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். அதை தெரிஞ்சுக்கிறக்காக தான் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் எட்டி பார்க்குறீங்க. அப்புறம் என்னாச்சு, சிலர் கேட்பாங்க, உங்களுக்கு குழந்தை எதுவும் பிறந்துருச்சான்னு கேட்பாங்க. குழந்தை பிறந்துருச்சா, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா முந்திக்கிட்டே கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு ஒரு தீய நோக்கம் இருக்கிறது. குழந்தை இல்லாமல் இருந்தால் சந்தோஷப்படுவாங்க. இன்னும் குழந்தை பிறக்கலைங்க அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக தான் அவங்க முந்திக்கிட்டு கேட்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி முந்திக்கிட்டு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி, ஏன்னா அது தீய நோக்கத்தோடு கேட்கிறார்கள். நமது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நாம் சொல்லி தான் மற்றவங்களுக்கு தெரியணுமே தவிர, நாம் சொல்லாமலே நம்மக்கிட்ட அவங்க கேள்வியை வைக்கக்கூடாது. நமது தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கை, தனிப்பட்ட விவரங்கள் பற்றி நாம் சொல்லணும். நாம் நம்பிக்கை வச்சு சொல்லணும். அவங்க கேட்டு நாம் சொல்லக்கூடாது. நாம் சொல்ல விரும்பாமல் அவங்களா கேட்டு நாம் சொல்ல அது மாதிரி பழகவே கூடாது. அப்படின்னா அவங்க தீய நோக்கத்திற்கு நாம் ஒத்துழைக்கிறோன்னு அர்த்தம். அதனால் என்றைக்குமே ஒருவர் பேசுகிறாருன்னா அதில் அவருக்கு நமது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி, அவருக்கு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய அனுமதி இல்லாமலே அவர் முயற்சி செய்கிறார் என்றால் அவருக்கு தீய நோக்கம் இருக்கிறது என்று பொருள். அதனால் என்றைக்குமே நாம் சொல்லி தான் மற்றவங்களுக்கு தெரியுமே தவிர, நம்ம வாழ்க்கையை பற்றி நாம் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும். ஆனால் நம்ம சொல்கிறோம் சொல்லலை, அதுக்கு முன்னாடியே அவங்க முந்திக்கிட்டு கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிறது. நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை தெரிந்து கொண்டால் அவர் சந்தோஷப்படுவார். அதனால் தான் அவர் அதை தெரிந்து கொள்வதற்காக தான், நம்ம வாழ்க்கையில் நாம் துன்பப்படுகிறோம் என்றால் அது அவருக்கு இன்பமாக இருக்கும். அந்த செய்தியை தெரிந்து கொள்வதற்காக தான் அவர் முந்திக்கொண்டு நம்மிடம் கேட்கிறார் என்று பொருள். நம்மக்கிட்ட கூட அந்த அறியாமையின் காரணமாக அந்த வழக்கம் இருக்கும். யார்கிட்டையாவது நம்ம அவங்க தனிப்பட்ட விஷயங்களில் நம்ம முந்திக்கிட்டு போய் கேட்டுக்கிட்டு இருப்போம். அவங்க சொல்லாமலே, அவங்க ஒழுங்காக சொல்லலைன்னா நமக்கு கோபம் வரும். அப்போது அது நம்மக்கிட்ட அறியாமையிலான கூட நம்மக்கிட்ட அப்படி ஒரு பழக்கம் இருக்கலாம். அப்படி இருந்தால் நம்ம திருத்திக்கணும். மற்றவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சிக்க என்றைக்கும் ஆர்வப்படக்கூடாது. அவங்களா சொன்னால் கேட்டுக்கணும். அது முந்திக்கிட்டு அவங்களா சொன்னால் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அவங்க சொன்னாக்கா நம்ம கேட்டுக்கணுமே தவிர, நாமளாக முந்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன, இன்றைக்கி என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன இது சாப்பிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு உங்கள் வீட்டில் அப்படி இப்படின்னு போய் யார்ட்டையும் முந்திக்கிட்டு கேட்கவே கூடாது. மற்றவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க என்றைக்குமே ஆசைப்படக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சு சொல்கிறாங்களா, சொல்லலைன்னா பரவாயில்ல, சொன்னால் தெரிஞ்சுப்போம், சொல்லலைன்னா பரவாயில்ல, அதை பற்றி கவலை கொஞ்சம் கூட படக்கூடாது. இதுதான் நாம் பிறருக்கு தீங்கு நினைக்காமல் இருப்பதற்கான ஒரு வழிமுறை. பிறருக்கு தீங்கு நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மட்டும் போதுமா? அதற்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. முந்திக்கிட்டு போய் அவங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில்
அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லாமலே நாம் தெரிஞ்சிக்க முந்துறோம் பார்த்திங்களா, முந்திரி கொட்டை மாதிரி. அந்த எண்ணம் தான் கெட்ட எண்ணம். அதுக்குள்ளே ஒரு கெட்ட எண்ணம் ஒளிஞ்சிருக்கு. அதனால் என்றைக்குமே நம்மக்கிட்டே அந்த ஒரு பழக்கம் இருக்கக்கூடாது. அது மாதிரி பழக்கத்தோடு யாராவது நம்மக்கிட்ட பழகுறாங்கன்னா அவர்களுக்கு நம்ம உரிய மதிப்பளிக்கக்கூடாது. அது தீய நோக்கம்தான் அதுக்கு காரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணுன்னா அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது. விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பேசுவதற்கான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளை போல் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கும் ஒரு வழிமுறை இருக்குது. முந்திக்கிட்டு போய் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலே உங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது. அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் துன்பத்தில் இருக்கிறார்களா இன்பத்தில் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொண்டு, துன்பத்தில் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், இன்பத்தில் இருந்தால் உங்களுக்கு கவலை வந்துவிடும். அதனால் எப்போவுமே இந்த பேச்சில் ஒரு கட்டுப்பாடு வேணும். இதுதான் இப்படித்தான் மனசில் அமைதி ஏற்படுத்த முடியும், வாழ்க்கையில் அமைதி ஏற்படுத்த முடியும். இப்போ நம்ம மனசில் அமைதி ஏற்படுத்துறதுக்காக தியானம்லாம் பண்ணுறோம். தியானம் பண்ணுறதுங்கிறது ஒரு அறிவுபூர்வமான நடைமுறையெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு டெக்னிக், அவ்வளோதான். இந்த மாதிரி மனசில் அமைதியை தற்காலிகமாக ஏற்படுத்திக்கலாம், ஒரு நாளைக்கு தாங்கும். ஆனால் நிரந்தரமாக நம்முடைய மனதில் உள்ள அமைதி நிரந்தரமாக இருக்கணும்னா யாருக்கிட்ட எப்படி பேசணும், இந்த பேசுவதற்கான நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. தேவையில்லாத செஞ்சோன்னா மனசில் அமைதி இல்லாததான் வரும், அமைதியின்மை தான் அதிகரிக்கும். தேவையில்லாத சரி அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க அவங்க அனுமதி இல்லாமலே முந்திக்கிட்டு போய் முந்திரி கொட்டை மாதிரி அவங்க சொல்வதற்கு முன்பே போய் தெரிஞ்சிக்க ஆசைப்படக்கூடாது. அவங்க சொன்னால் சொல்கிறாங்க, சொல்லலைன்னா அதை பற்றி கவலையப்படக்கூடாது, போயிட்டே இருக்கணும். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருந்தான்னா இன்பமாக இருந்தான்னா அதை பற்றி நம்ம கவலையப்படக்கூடாதுன்னா தெரிஞ்சிக்க ஆசைப்படணும். அவங்களா சொன்னாங்கன்னாக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கேட்டுக்கலாம். கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஒத்துழைப்பாக சில ஆலோசனைகளை நம்ம சொல்லலாமே தவிர முன்கூட்டியே நான் ஆலோசனை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள், நான் ஆலோசனை சொல்கிறேன், ஆலோசனை சொல்கிறேன் என்கிற பேர் வழியில் அடுத்தவங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தை தெரிஞ்சிக்க ஆர்வப்படாதீங்க. அந்த மாதிரி முகமூடி போட்டு வருவாங்க. நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன், உங்கள் குறைகளை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளே அது மாதிரி வாய் விட்டு கேட்பாங்க. என்ன சொல்லுங்கள் எனக்கு ஏன்ட்ட அதன் மூலம் அவர்கள் என்ன தெரிஞ்சுக்க விருப்பப்படுறாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, குடும்ப வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, தனிப்பட்ட வாழ்வில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா அப்படிங்கிறத இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன் என்கிற நோக்கத்தோடு முகமுடி அணிந்து கொண்டு அது மாதிரியும் கேட்பாங்க முந்திக்கிட்டு. அதனால் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும். நாமளும் விழிப்போடு இருக்கணும். நம்மளும் அறியாமையின் காரணமாக தவறாக பேசி கொண்டு இருக்கக்கூடாது, தவறாக பிறரிடம் பேசக்கூடாது. இப்போ மருத்துவர்கள் இருக்காங்க, மருத்துவர்கிட்ட போய் என்கிட்ட இந்த மாதிரி உடம்புல பிரச்சனை இருக்குதுன்னு போய் சொல்கிறோம். ஆனால் மருத்துவரே கூப்பிட்டு உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்குது, உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்குது அப்படின்னு அவரே கேட்க மாட்டார். அப்படி கேட்டார்னா அவருக்கே ஒரு தீய நோக்கம் இருக்கிறது, எல்லோரும் நோயோடு இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால் இப்போ கடன் பேங்கில் கடன் வாங்குறாருல, கடன் கொடுக்குறாங்கல்ல, ஃபோன் போட்டு சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருக்குது அவைலபிள், நீங்கள் உங்களுக்கு வாங்கினா வாங்கிக்கோங்க, லோன் தயாராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? லோனு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் லோன் கேட்போம். அது அப்போ மக்கள் ஏதாவது பிரச்சனையில் இருக்கணும், லோன் வாங்கணும், லோன் வாங்கி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வங்கிகள் நினைக்கிறது. உதவியாக இருந்தாலும் கூட அது அவங்களா கேட்கணும். மற்றவங்களுக்கு உனக்கு உதவினா நீ தான் போய் கேட்கணும், அவங்களுக்கு உதவினா அவங்க தான் கேட்கணும். வழியை நான் உனக்கு உதவி செய்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கடன் தர்றோம். அதுமாதிரி ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்கள் பிரச்சனையை சட்டப்பூர்வமாக தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு வழியை போய் கேட்குறாருன்னா அவருக்கு அது மாதிரி பிரச்சனை இருந்தால் தான் அவருக்கு பிடிக்கும். பிரச்சனையோடு இருந்தால் தான் அவருக்கு பிடிக்கும். 4 பேருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அவர் பொழப்பு விடும். அப்போ வழியை போய் அவர் கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு அந்த தீய நோக்கம். அப்போ வழக்கறிஞர்கள் யாரும் இந்த வழியை போய் கேட்க மாட்டாங்க. மக்களாக போய் அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் அவர் தீர்ப்பு. அப்போ அப்படிப்பட்ட வக்கீலாக தான் இருக்கணுமே தவிர ஒரு வழக்கறிஞரே போய் யார்கிட்டயா போய் பேச்சு கொடுத்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம தீர்த்து வைக்க அப்படி எந்த வழக்கறிஞர் இருக்க மாட்டாங்க. அப்படி அந்த மாதிரி சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது ஒரு டாக்டரே போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் கிட்னி நல்லா இருக்கா, நான் உங்களுக்கு ஜென்ரல் செக்கப் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க பாருங்கள். யார் விளம்பரப்படுத்துவா? இந்த மாதிரி தனியார் மருத்துவமனைகள் தான் விளம்பரப்படுத்துவாங்க. அப்போ தனியார் மருத்துவமனைகளுக்கு கெட்ட நோக்கம் இருக்கிறது. என்னென்னா மக்கள் நோயோடு இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு நல்ல வியாபாரமாகும், நல்ல பணம் சம்பாதிக்க முடியும். அதனால தான் தனியார் மருத்துவமனைகள் என்ன பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி ஜென்ரல் செக்கப்பு, சுகருக்கு இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், இந்த மாதிரி ஆஃபர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தனியார் மருத்துவமனைகள் தான் மக்களை தேடி போய் உங்கள் குறைகள் என்னன்னு கேட்பாங்க. அது மாதிரி அப்படி கேட்குறாங்க பாருங்கள், உங்கள் குறைகள் என்னன்னு சொல்லிட்டு தேடி கேட்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கெட்ட நோக்கம் இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அது மாதிரி இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் மக்கள்கிட்ட போய் தேடி போய் இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது, எங்கே வந்து அட்மிஷன் பண்ணிக்கோங்க, இது என்ன ஏதோ சொல்லுவாங்களே, இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு எல்கேஜி சேர்க்கும்போது ஒரு ஆஃபர் போடுவாங்க. அது மாதிரி தேடி போய் விளம்பரம் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து ஒரு கெட்ட நோக்கமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி மருத்துவமாக இருக்கட்டும், ஒரு வழக்கறிஞராக இருக்கட்டும். அதனால் நாம் தான் தேடி, நமக்கு உதவினா நாம் தான் போய் தேடி போகணும். தேடி போய் தான் நமது உதவியை பெற்றுக்கணும். நம்மளை தேடி ஒருத்தர் உதவி செய்கிறதுக்கு வர்றாங்கன்னா அவங்க நம்ம ஏதாவது பிரச்சனையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதன் மூலம் அவங்களுக்கு அந்த மாதிரி உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு. அதாவது இது வந்து ஒரு இதுவாக இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு தனி மனித வாழ்க்கையில் நம்முடைய நட்பு, நண்பர்கள், உறவினர்கள், தோழிகள், உற்றார் உறவினர்கள்லாம் நம்மகிட்ட பேசும்போது அவங்க எப்படி பேசுகிறாங்க நம்மக்கிட்ட. சும்மா ஏதாவது ஃபோன் போடுவாங்க, ஃபோன் போட்டு அவங்க உறவினராக இருப்பாங்க, அப்புறம் என்னாச்சு ஏதாவது போட்டு வாங்குவாங்க, வார்த்தையை ஏதாவது போட்டு பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பிரச்சனையை எந்த மாதிரி கட்டத்தில் இருக்குது, எந்த மாதிரி நிலவரத்தில் இருக்குது, நாம் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கோம், நாம் துன்பத்தில் இருக்கிறோமா, இன்பத்தில் இருக்கிறோமா, அவதிப்படுகிறோமா, இல்லை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்படி வந்து வலியை வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து பேச்சு கொடுத்து நம்ம பிரச்சனைகளை, தனிப்பட்ட விஷயத்துங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கெட்ட நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதனால் அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கவே கூடாது. அவங்ககிட்ட சண்டையும் போட தேவையில்ல, அவங்களுக்கு வந்து நம்ம பிளாக் பண்ணிடணும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட அந்த பழக்கம் இருந்ததுனாலும் நாம் அதை திருத்தி கொள்ள வேண்டும். நம்ம நல்ல நோக்கம் உடையவர்களாக பிறர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற நல்ல நோக்கம் நமக்கு இருக்கணும்னா பேசுவதில் இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும். வலியை போய் அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. ஆக இப்படி பேசுவதில் கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால்தான் மனதில் அமைதி அதிகரிக்கும், மனதில் அமைதி நிலைக்கும், நல்ல சிந்தனைகள் மனசில் உருவாகும். அப்போ பேசுறதுல இப்போ இப்படித்தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசில் அமைதியை ஏற்படுத்தணுமே தவிர, உங்கள் வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்தணுமே தவிர, நீங்கள் வெறுமனே போய் தியானம் பண்ணிக்கிட்டு தினந்தோறும் 1 மணி நேரம் தியானம் பண்ணிவிட்டு அதன் மூலம் அமைதியை ஏற்படுத்த முயற்சிக்காதீர்கள். நீங்கள் பழகுகிற முறை, பேசுகிற முறை, அதில் உள்ள விதிமுறைகள் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்கள்ட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, யார்கிட்ட எதை பேசணும், இந்த பேசுவதில் உள்ள கட்டுப்பாடு அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அனுபவங்களை தேடி போங்க. உங்களுக்கு தெரியாத அனுபவங்களை சந்தித்து அதிலிருந்து ஒரு தெளிவை பெற முயற்சி செய்யும். அதான் மனசில் அமைதியை ஏற்படுத்தும். சும்மா கடிவாளம் கட்டின குதிரை மாதிரியே சின்ன வயசுலேருந்து எந்த நேர்கோட்டில் பயணிக்க விரும்பாதீங்க. சுற்றுமுற்றும் பாருங்கள், அக்கம் பக்கம் பாருங்கள், நிறைய அனுபவங்கள் இருக்குது, எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு போங்க. அப்போ தான் அமைதி அதிகரிக்கும். இந்த மாதிரி கடிவாளம் கட்டின குதிரைகளை போல் பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள் பெற்றோர்களால். எந்த அனுபவமே இல்லாமல் படிக்கிறது, அப்புறம் வந்து ஒரு வேலை பார்க்குறது, வாழ்கிறது, அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்க வேறு எந்த அனுபவத்தையும் சந்திக்க மாட்டாங்க. கட்டுப்பாடுன்ற பேரில் கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகளாக வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் தான் பிற்காலங்களில் மனதில் அமைதி இல்லாமல் அவதிப்படுவார்கள். எல்லா அனுபவத்தையும், ஒரு முழுமையான அனுபவத்தை சந்தித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அனுபவங்களை பார்த்து பயப்படக்கூடாது. கட்டுப்பாடுங்கிற பேரில் அனுபவங்களை எதிர்கொள்ளாமல் வாழக்கூடாது. அது பேர் கட்டுப்பாடு கிடையாது. அது வந்து நம்ம வந்து அடிமைப்படுத்தணும், பயப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். அனுபவங்களை பார்த்து பயந்து நடுங்குகிறோம், பீதி அடைகிறோம், அச்சப்படுகிறோம் என்று அர்த்தம். அது ஒரு பயந்தாங்குழித்தனம். இப்போ மனதில் அமைதி ஏற்படுத்தணும்னா பல்வேறு அனுபவங்களை சந்திக்கணும். அந்த அனுபவம் அது என்ன மாதிரியான அனுபவத்தை தரும், ஒரு பாதுகாப்பை உள்ளடக்கிய பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் இருக்கிற ஒரு அனுபவங்களை எதிர்கொள்ள வேண்டும். அதுக்காக நம்ம உயிரை பணையம் வச்சுலாம் அனுபவங்களை எதிர்கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி இருந்து மனதில் அமைதியை ஏற்படுத்த வேண்டுமே தவிர சும்மா தியானம் பண்ணுறது இதெல்லாம் வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. இது வந்து ஒரு சரியான தீர்வே கிடையாது.